Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTubes. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வெட்டனரி சயின்ஸ் கோர்ஸ் உடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ற கோர்ஸ் வெட்டனரி கோர்ஸ் அண்ட் பிடெக் கோர்ஸ் அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதோடைய ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ரிசர்வேஷன் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ எப்படி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் ஒன்று வெட்னரி கோர்சஸ், இன்னொன்று வந்து பிடெக் கோர்சஸ். பிடெக் கோர்சஸில் பிடெக் இன் டைரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி. வெட்னரி சயின்ஸ் கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 years. இதில் 4.5 years உங்களுக்கு அகாடமிக் இயர், 1 year இன்டர்ன்ஷிப் வந்து கம்பல்சரி. ஸோ இதோடைய கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூயன்ட், அதாவது அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னை, VCRI வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல், VCRI திருநெல்வேலி, VCRI ஒரத்தநாடு. ஸோ இந்த கோர்ஸுக்கு வெட்னரி சயின்ஸ் கோர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 360 சீட்ஸ். மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னைக்கு எவ்வளோ சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 120, நாமக்கல் VCRI நாமக்கலுக்கு 80, திருநெல்வேலிக்கு 80 சீட்ஸ் அண்ட் ஒரத்தநாடுக்கு 80 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 360 சீட்ஸை இந்த காலேஜ் படியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறத எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BVSC AH கோர்ஸ்க்கு நீட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீட் இருக்குது. எந்த கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா லெவலில் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து நீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய நீட் ஸ்கோர் மார்க்ஸை வச்சு எடுக்கிறது தான் இந்த 15% ஆஃப் சீட்ஸ். உங்களுடைய நீட் மார்க்ஸை வச்சு வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது உங்களுக்கு மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னைக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடைக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்கள் நீட் ஸ்கோர் மூலமாக எடுக்கிறதுக்கு 18 சீட்ஸ். அதே இது நாமக்கல்லில் 12 சீட்ஸ், திருநெல்வேலியில் 12 சீட்ஸ், ஒரத்தநாடில் 12 சீட்ஸ். ஸோ மொத்தம் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து AIQக்கு 54 சீட்ஸ். அதே இது இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் இல்லாமல் ஸ்டேட் கோட்டா மூலமாக போகலாம். ஸோ ஸ்டேட் கோட்டா மூலமாக நம்மளுக்கு 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இதில் 85% சீட்ஸ். இந்த 85% சீட்ஸை எப்படி இந்த காலேஜஸில் 4 காலேஜஸில் எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 360 சீட்ஸ் இல்லைங்களா. ஸோ இதில் 18 சீட்ஸ் வந்து AIQக்கு மெட்ராஸ் வெட்னரி காலேஜுக்கு போயிடுச்சு. ஸோ மீதி எவ்வளவு இருக்குன்னா 102 சீட்ஸ். அதே இது நாமக்கல்ல உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 68 சீட்ஸ் இருக்குது, திருநெல்வேலியில் 68 சீட்ஸ் இருக்குது, ஒரத்தநாடில் 68 சீட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் ஸ்டேட் லெவல் கோட்டாக்கு உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவுன்னா 306 சீட்ஸ். இது ஒன்லி பேசிஸ் ஆன் யுவர் 12th மார்க்ஸ். அதே இது AIQக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 54 சீட்ஸ். இது உங்களுடைய நீட் ஸ்கோரை வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் படி தான் நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து வெட்னரி சயின்ஸ் கோர்ஸ்க்கு சீட் மேட்ரிக்ஸ். அதே இது பிடெக் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற இந்த தமிழ்நாடு வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் யூனிவர்சிட்டி வந்து பிடெக் டெய்ரி அண்ட் ஃபுட் டெக்னாலஜிக்கு என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூயன்ட் காலேஜ், காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி சென்னையில் இருக்கிறது. அதுக்கு சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்ரி டெக்னாலஜிக்கு 20 சீட்ஸ், பிடெக்கு வந்து 40 சீட்ஸ். பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹொசூரில் இருக்குது அந்த காலேஜ். அதில் வந்து பிடெக் பவுல்ட்ரி மட்டும் இருக்குது. மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 40. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிடெக் டெக்னாலஜியுமே எதை பேஸ் பண்ணின்னா உங்களுடைய 50% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஐகார் செலக்டட் பை ஐகார் மூலமாக நீங்கள் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி BVCக்கு எலிஜிபிலிட்டி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் போதும். அதாவது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க இதுக்கு எலிஜிபிள். பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இருந்துச்சுன்னா எலிஜிபிள். நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துவீங்கன்னா. அதே இது இந்த BVSC அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்னரி சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோமேக்ஸ் எடுத்தவங்க, பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க, ஒகேஷ்னல் குரூப் எடுத்து படித்தவங்களுமே இந்த வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஒகேஷ்னல் குரூப்னா அக்ரி கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுமே எலிஜிபிள். ஆனால் இந்த பிடெக்கு அப்படி கிடையாது, ஒன்லி ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீம். வெட்னரி சயின்ஸ்க்கு அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் வந்து எலிஜிபிள். பட் பிடெக்கு வந்து ஒன்லி அகாடமிக் ஸ்ட்ரீம். ஸோ ஃபார் நம்மளுக்கு எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது TNVASல அஃபிலியேட்டட் காலேஜஸ், கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ்க்குன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி
கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் நம்மளுடைய ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 31%. ஸோ 31%னா நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஓப்பன் கேட்டகரினா 95 சீட்ஸ் கிடைக்கும். அதே இது பிசி பேக்வர்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 26.5% ரிசர்வேஷன். ஸோ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிசி கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா 81 சீட்ஸ். பிசிஎம்முக்கு 3.5% ரிசர்வேஷன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 10 சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். அதே இது எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ரிசர்வேஷன். நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் ஃபார் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்குன்னா 61 சீட்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஃபார் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 46 சீட்ஸ் வந்து இருக்குது. அதே இது எஸ்சிஏக்கு வந்து 3% ஆஃப் ரிசர்வேஷன். உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எஸ்சிஏல வந்து 9 சீட்ஸ். அதே இது எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 3. ஸோ இந்த கம்யூனிட்டி பேஸ் வைஸ் தான் கேட்டகரி வைஸ் தான் உங்களுடைய மார்க் வச்சு உங்களுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. வெட்னரி சயின்ஸுடைய கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு கொடுக்குறாங்க. என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அதாவது லொக்கோமோட்டரி டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க ரேஞ்சிங் ஃப்ரம் 40% to 60% இந்த ரேஞ்சிங்கில் இந்த லொக்கோமோட்டரி டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் 5% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போனா வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு 24 சீட்ஸ் வந்து இருக்குது. அதே இது பிடெக்ல பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரியில் 2, டைரி டெக்னாலஜியில் 1 சீட். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து நீங்கள் நேஷனல் லெவலில் அது ஸ்டேட் லெவலில் இருந்தீங்கன்னா அதில் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5 சீட்ஸ் இருக்கிறாங்க. 3 சீட்ஸ் வந்து பாய்ஸுக்கு, 2 சீட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு. ஸோ அதே இது ஃபுட் டெக்னாலஜிக்கு ஒரே ஒரு சீட் அண்ட் ஆல்சோ பவுல்ட்ரிக்கு 1, டைரி டெக்னாலஜிக்கு 1. நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் இவங்களுக்கு வந்து வெட்னரி கோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட். ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி இது மூணுக்குமே ஒரே ஒரு சீட்ஸ் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு. தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் வெட்னரி சயின்ஸ் வந்து 2. மீதி இருக்கிற பிடெக் கோர்சஸ் அதாவது ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி அண்ட் டெய்ரி டெக்னாலஜிக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1. தமிழ்நாடு வெட்னரி அனிமல் சயின்ஸோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், கொடுத்துருக்க 2 அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏதாவது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் நீங்கள் வெட்னரி சயின்ஸுக்கு அப்ளை பண்ணினாலும் ஓகே தான், அல்லது பிடெக்கு அப்ளை பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் வந்து பிவிஎஸ்சி பண்ணணும்னா அது மட்டும் அப்ளை பண்ணலாம், அல்லது பிடெக் கோர்ஸும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் 2மே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே 2மே அப்ளை பண்ணலாம் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன்ஸ் மூலமாக. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ், அதாவது இப்போ கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் பார்த்தோம்ல, என்ன கேம்பஸ் என்னென்ன காலேஜில் இருக்குது அதுதான் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ். அந்த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் வெட்னரி சயின்ஸுக்கு தனியாக கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ என்ன கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தாதான் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணும்போது கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து வெட்னரி சயின்ஸ்க்கு கொடுக்கணும், பிடெக்கு வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்படி கொடுக்கலன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது இப்படி கொடுக்கலன்னா இல்லைன்னா இட் கேனாட் பி நெகோஷியேட்டட். நீங்கள் வந்து கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கேம்பஸ் கொடுக்கணும். அண்ட் கோர்ஸ் என்ன கோர்ஸ் நீங்கள் சப்மிட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தான் ஆன்லைனில். நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணோடனே உங்களுடைய ப்ரிவ்யூ பார்த்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்பெசிமென் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கன்சர்ன் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா செலெக்ஷன் கமிட்டி ஆஃப் தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வந்து கவுன்சிலிங்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். எந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களோ அதே அஃபிஷியல் வெப்சைட் அந்த போர்ட்டலில் தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் ஆகும். ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆன் ஆர்டர் ஆஃப் மெரிட் உங்களுடைய
கட் ஆஃப் மார்க்ஸ் படி தான் அந்த கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் முடிச்சோடனே செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அட்மிஷன் லெட்டரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு உங்களுக்கு என்ன காலேஜஸ் கிடச்சிருச்சோ அந்த ப்ரிஸ்கிரைப்டு டைமில் போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபிகேஷனுக்கு ப்ரிஸ்கிரைப்டு ஃபீயோட ஒன்று ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் பே பண்ணி நீங்கள் போய் அங்கே அட்மிஷன் போடணும். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் என்ன மாதிரி நடக்குது, எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து எத்தனை ரவுண்டில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைம் கவுன்சிலிங் டைம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம அதை வந்து ப்ரீஃபாக ஒரு டெமோ வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரைப்ட் டைம் அவங்க சொன்ன டைமுக்கு போய் சொன்ன டேட்டில் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும். அந்த டைமில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் கால் லெட்டர், தென் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், குவாலிஃபையிங் மார்க் ஷீட் அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாம் மார்க் ஷீட், தென் 10th 11th அண்ட் கிராஜுவேஷன் அதாவது நீங்கள் கிராஜுவேஷன் தேவையில்லை, உங்களுடைய 10th and 11th பாஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சர்டிஃபிகேட் ஸ்பெஷல் கேட்டகரி பர்சனை எக்ஸ் சர்வீஸ் ஸ்போர்ட்ஸில் டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி கவுன்சிலிங் அப்போ நீங்கள் அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கு சீட் அலாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் எந்த காலேஜ்னு சொன்ன டைமில் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் அனுப்பக்கூடாது. உங்களுடைய ஃபோட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் காப்பியும் உங்களுடைய ஸ்பெசிமன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும். பட் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போடும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். வெட்னரி சயின்ஸ் கோர்ஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 21,950. அதே இது செகண்ட் இயர் தேர்ட் இயரில் உங்களுக்கு கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 17,590. அதே இது ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸோட டியூரேஷன் 4.5 years 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ ஃபோர்த் இயரில் வந்து 1.5 yearsக்குமே உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 26,860. இது வந்து 1.5 yearsக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. இது 4.5 years கோர்ஸுங்கும் போது. அண்ட் ஆல்சோ இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு 1 year இன்டர்ன்ஷிப்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ இதுதான் உங்களுடைய மொத்த டோட்டல் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் 4.5 years ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப்போட இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும். அப்ராக்சிமேட்லி வெட்னரி சயின்ஸ் கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அப் டு 1 lakh வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிடெக் கோர்சஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபுட் டெக்னாலஜி பவுல்ட்ரி அண்ட் டெய்ரி டெக்னாலஜிக்கு செமஸ்டர் வைஸில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 13,595. அதே இது செகண்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,320. அண்ட் ரிமைனிங் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,275. இஃப் சப்போஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கோடைய அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000. ஸோ இதுதான் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் வெட்னரி கோர்சஸ் அண்ட் பிடெக் கோர்சஸ் உடைய சீட் மேட்ரிக்ஸ் ரிசர்வேஷன் படி என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப். டேக் கேர்.